G7 Summit 2026 உலகை அதிர வைத்த மிக முக்கிய ரகசியங்கள். ஒரு அமைதியான ஏரிக்கரை நகரம். பார்ப்பதற்கு சொர்க்கம் போல இருக்கும் இந்த இடத்தின் உள்ளே உலகத்தையே உலுக்கக்கூடிய விவாதங்கள் நடந்து முடிந்திருக்கிறது. உலக பொருளாதாரம், உக்ரைன் போர், கட்டுக்கடங்காமல் வளரும் செயற்கை நுண்ணறிவு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், கச்சா எண்ணெய் அரசியல், எதிர்கால உலகை ஆளப்போவது யார் என்ற அதிகார போட்டி என அத்தனையுமே ஒரே மேசையில் மூடிய கதவுகளுக்கு பின்னால் பேசப்பட்டிருக்கிறது. இது ஒரு சாதாரண வளமையான மாநாடு இல்லை நண்பர்களே. 2026 ஆண்டுக்கான G7 மாநாடு பிரான்சினுடைய ஏவியன் நகரில் உலகின் மிக முக்கியமான சக்தி வாய்ந்த தலைவர்கள் ஒன்று கூடினார்கள். ஆனால் அங்கே நடந்தது வெறும் கைகுலுக்கல்களும் புகைப்படங்களுக்கான சிரிப்புகளும் மட்டும்தானா, அல்லது உலக வரைபடத்தையே மாற்றியமைக்கப் போகும் ரகசிய பேச்சுக்களா? உள்ளே கசிந்த அந்த அதிரடி தகவல்களை தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகின்றோம். நான் உங்கள் RM ராம். தொடர்ந்து வீடியோவில் இணைந்திருங்கள். மிக முக்கிய ரகசிய தகவல்கள் இந்த காணொளியில் உங்களுக்காக காத்திருக்கிறது. சரி, யார் யார் இந்த மாநாட்டிற்கு வந்திருந்தார்கள் தெரியுமா? உலக அரசியலின் போக்கை தீர்மானிக்கும் பெரும் தலைவர்கள். பிரான்ஸ் அதிபர் இம்மானுவேல் மேக்ரான், அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், பிரிட்டிஷ் பிரதமர் கீர் ஸ்டார்மர், ஜெர்மனியின் ஃப்ரீட்ரிக் மெர்ஸ், இத்தாலியின் ஜார்ஜியோ மெலோனி மற்றும் கனடாவினுடைய மார்க் கார்னி. இவர்களோடு ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய முக்கிய தலைவர்களும் அங்கே ஆஜராகியிருந்தார்கள். ஆனால் இந்த முறை G7 மாநாட்டில் ஒரு ட்விஸ்ட் நடந்திருக்கிறது. என்ன தெரியுமா? இந்த மாநாட்டிற்கு சிறப்பு விருந்தினர்களாக இந்தியாவினுடைய பிரதமர் மோடி அவர்கள் அழைக்கப்பட்டிருந்ததோடு பிரேசில் மற்றும் கென்யா போன்ற வளர்ந்து வரும் நாடுகளும் இந்த G7 மாநாட்டிற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். G7 மாநாட்டினுடைய மேடையில் தலைவர்கள் கட்டிப்பிடித்து சிரித்து பேசி போஸ் கொடுத்தாலும் அந்த ஏசி அறையின் உள்ளே விவாதங்கள் அனல் பறந்ததாக ராஜதந்திர வட்டாரங்கள் கிசுகிசுக்கின்றன. இந்த மேடையில் ஒரு முக்கியமான நிகழ்வு இடம்பெற்று கொண்டிருந்ததை கேமராக்களினுடைய கண்கள் கண்பெட்டாமல் கேப்சர் பண்ணி கொண்டிருந்தன. அதுதான் ஒரு தலைவர் அங்கு சாதாரணமாக ஒதுக்கப்படுவதோடு இன்னும் ஒரு தலைவர் முன்னிறுத்தப்பட்டிருக்கின்ற விடயம் கேமராக்களினால் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. முக்கியமான உலகத்தின் தலைவர் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அதிக அளவில் ஒதுக்கப்பட்டதோடு அங்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட இந்தியாவினுடைய அதிபர் மோடி அவர்கள் அதிகம் மற்றவர்களுடைய கவனத்தை பெற்றிருந்தது காட்சிகளில் வெளிவந்திருந்தது. ஈரான் போருக்கு பின்னர் அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பல இடங்களில் ஒதுக்கப்படுகின்ற நிகழ்வுக்கு இது முக்கியமான சான்றாக மாறியிருக்கிறது. இப்போது வெளியில் போர்முனை, உள்ளே பதட்டம். தலைவர்கள் உள்ளே நுழைந்த அதே நேரத்தில் வெளியில் எவியான் நகரமே போர்க்களம் போல மாறியது. ஆயிரக்கணக்கான போராட்டக்காரர்கள் தெருக்களில் இறங்கினார்கள். 7 நாடுகள் மட்டும் உலகத்தின் விதியை எழுத முடியாது, பொருளாதார சமநிலை வேண்டும் என்ற கோஷங்கள் விண்ணை பிளந்தன. சில இடங்களில் அது வன்முறையாக கூட மாறியது. கண்ணீர் புகைக்குண்டுகள் வீசப்பட்டன, வாகனங்கள் தீக்கிரையாக்கப்பட்டன. பாதுகாப்பு எந்த அளவுக்கு பலப்படுத்தப்பட்டது என்றால் பிரான்ஸ் அரசு இராணுவ படையை இறக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அது மட்டுமில்லாமல் எல்லை பகிர்ந்து கொள்ளும் அண்டை நாடான சுவிட்சர்லாந்தும் தனது எல்லை கட்டுப்பாடுகளை உச்சத்திற்கு கொண்டு சென்றது. இங்கே ஒரு மில்லியன் கேள்வி உங்களுக்கு எழவில்லையா? உலக தலைவர்களை பாதுகாக்க இவ்வளவு பிரம்மாண்ட ஏற்பாடுகள் எதற்கு? மக்கள் மத்தியில் ஏன் இந்த அளவுக்கு அவர்கள் மீது வெறுப்பும் கோபமும் ஏற்பட்டிருக்கிறது? உக்ரைன் விவாதம் உறைந்த அந்த அறை. மாநாட்டினுடைய மிக முக்கியமான ரகசியமான பகுதி இதுதான். மீடியாக்கள், கேமராக்கள் அனைத்தும் வெளியேற்றப்பட்ட பின் கதவுகள் இறுக்கமாக மூடப்பட்டன. அங்கே நுழைந்தார் உக்ரைனினுடைய அதிபர் வோலடிமிர் ஜெலன்ஸ்கி. விவாதம் மிகவும் கடுமையாக இருந்தது. 3 முக்கிய கேள்விகள் மேசை மேல் வைக்கப்பட்டன. இந்த போர் எப்போது, எப்படி முடியும்?
அமெரிக்காவினுடைய புதிய தலைமை உக்ரைனுக்கு எவ்வளவு தூரம் நிதி உதவியும் ஆயுதங்களையும் கொடுக்கும்? ஒருவேளை அமெரிக்கா பின்வாங்கினால் ஐரோப்பா அதை எப்படி தாங்கிக் கொள்ளும்? வெளியான சில நம்பகமான தகவல்களின்படி இந்த அறையில் நடந்த உரையாடல்கள் நட்பு ரீதியாக இருக்கவில்லை நண்பர்களே. மாறாக மிகவும் அழுத்தமாகவும் சில நேரங்களில் காரசாரமாகவும் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த மீட்டிங்ல நடந்த இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தையும் உங்களோட நான் பகிர்ந்து கொள்ளலாம். லீக்கான ரகசியங்கள், ஹாட் மைக் தருணம். அரசியல் ஒரு புறம் இருக்க, இந்த மாநாட்டில் இணையத்தையே உலுக்கிய ஒரு சுவாரஸ்யமான சம்பவமும் நடந்தது. அதுதான் ஹாட் மைக் தருணம். தலைவர்கள் தங்களுடைய மைக்ரோபோன்கள் ஆஃப் செய்யப்பட்டு விட்டதாக நினைத்து கொண்டு தங்களுக்குள் இயல்பாக பேச தொடங்கினார்கள். ஆனால் அங்கே ரெக்கார்டிங் ஓடிக்கொண்டிருந்ததுதான் ரகசியம். உலக கோப்பை கால்பந்து போட்டிகள் பற்றிய அரட்டைகள் இடம்பெற்றன. ஒரு குறிப்பிட்ட தலைவர் சிகரெட் குடிப்பதை நிறுத்தியதற்காக மற்றைய தலைவர்கள் பாராட்டியது அங்கே மகிழ்ச்சியாக இடம்பெற்றது. சக அரசியல்வாதிகளை பற்றிய ரகசிய கிண்டல்கள் என எல்லாமே பதிவாகி வெளியே காசிய தொடங்கி இருக்கிறது. வழக்கமாக விரைப்பாக இறுக்கமான முகத்தோடு இருக்கும் உலக தலைவர்களின் இன்னும் ஒரு மனித பக்கத்தையும் உலகம் இந்த லீக்கான ஆடியோ மூலம் காண கிடைத்தது. அடுத்து G7 மாநாட்டினுடைய நிஜமான அஜெண்டா என்ன? அதிகாரபூர்வமாக அவர்கள் வெளியிட்ட அறிக்கையில் என்ன இருந்தது தெரியுமா? உலக பொருளாதாரத்தை மீட்டெடுப்பது, AI தொழில்நுட்பத்திற்கான பாதுகாப்பு விதிகளை உருவாக்குவது, ஏழை நாடுகளின் கடன் சுமையை குறைப்பது, இதையெல்லாம் சொன்னார்கள். ஆனால் சர்வதேச அரசியல் ஆய்வாளர்கள் சொல்வது இன்னும் ஒரு கதையாக இருக்கிறது. இந்த மாநாட்டின் உண்மையான அஜெண்டா இந்த 4 கேள்விகளில் தான் தங்கியிருந்தது. முதலாவது கேள்வி, அமெரிக்காவையும் ஐரோப்பாவையும் ஒரே நேர்கோட்டில் ட்ரம்ப் தொடர்ந்து வைத்திருப்பாரா அல்லது பிளவு ஏற்படுமா? இரண்டாவது கேள்வி, மத்திய கிழக்கில் குறிப்பாக ஈரான் எல்லையில் நிலவும் பதற்றத்தை எப்படி தணிப்பது? மூன்றாவது கேள்வி, உலக வர்த்தகத்தை ஆக்கிரமிக்கும் சீனாவின் பொருளாதார வளர்ச்சியை எப்படி முடக்குவது? நான்காவது கேள்வி, எல்லாவற்றையும் விட செயற்கை நுண்ணறிவு AI உலக அதிகாரத்தை யாருடைய கைக்கு மாற்றப் போகிறது? இந்த 4 கேள்விகள்தான் எவியான் நகரின் ரகசிய விவாதங்களின் மைய புள்ளியாக இருந்தது நண்பர்களே. அடுத்து புதிய பொருளாதார உலக போர். பணம், உலக வங்கி, வளர்ந்து வரும் நாடுகள். மாநாட்டின் இறுதி பகுதியில் விவாதிக்கப்பட்ட மற்றொரு வெடிகுண்டு உலக நாடுகளின் கடன் சுமை. இன்று பல வளர்ந்து வரும் நாடுகள் பெரும் கடன் நெருக்கடியில் சிக்கி தவிக்கின்றன. இதற்காக G7 நாடுகள் சில புதிய அறிவிப்புகளை வெளியிட்டன. தனியார் முதலீடுகளை அதிகரிப்பது, அவசரகால நிதியுதவி வழங்குவது என பல திட்டங்கள் பற்றியும் இங்கு பேசப்பட்டது. ஆனால் இதன் பின்னணியில் இருக்கும் கேள்வி என்ன தெரியுமா? இனி உலக பொருளாதார விதிகளை இந்த 7 நாடுகள் மட்டும்தான் எழுதப் போகின்றதா அல்லது பிரிக்ஸ் போன்ற புதிய உலக சக்திகள் இவர்களுக்குள் சவால் விடப் போகின்றார்களா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஒரு அமைதியான ஏரிக்கரையில் தொடங்கி கைகுலுக்கல்கள், ரகசிய பேச்சுக்கள், தெருக்களில் போராட்டங்கள் என இந்த G7 மாநாடு உலக அரசியலின் நிஜ முகத்தை நமக்கு காட்டியிருக்கிறது. 2026 G7 மாநாடு முடிவடைந்திருக்கலாம். ஆனால் அங்கு எடுக்கப்பட்ட ரகசிய முடிவுகளின் தாக்கம் அடுத்த சில மாதங்களில் உலகெங்கும் எதிரொலிக்கப் போகின்றது. இப்போது சொல்லுங்கள் நண்பர்களே, G7 கூட்டம் உண்மையிலேயே உலக பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுமா அல்லது இதுவும் வெறும் பப்ளிசிட்டி அரசியல் தானா? உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களோடும் இதை ஷேர் பண்ணுங்க. மறக்காம
நம்ம ஸ்பாட் நியூஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன். நான் உங்கள் ராம். நன்றி, வணக்கம்.